ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, வீரா கடைக்கு போவாங்க. ராகவன் கிட்ட நான் இந்த கடையில் வேலை செய்யலாம்ல மாமா அப்படின்னு கேட்பாங்க. அதை கிட்ட ராகவன் அதில் என்ன இருக்குது வீரா, நீ போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. வீராவோ அவங்க பிளேஸில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது கடையில் வேலை செய்கிறவங்க வந்து வீரா கிட்ட போய்ட்டு, என்ன அண்ணி மாறன் வரவே இல்லையா, அவர் என்ன வீட்டில் விட்டுட்டு வந்துட்டிங்களா, வீட்டில் இருக்க வேலையெல்லாமே செய்யறதுக்கு அவர் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்கறதுக்காக சமையல் செஞ்சு கொண்டு வருவாரா, ஏன்னா அவருக்கு உங்கள் மேலே அந்த அளவுக்கு லவ் இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் கேட்ட வீரா பார்த்தீங்கன்னா நேராக பேக் எடுத்துட்டு, என்ன பின்னாடி புரளி பேசுறத ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நேராக கடையை விட்டு வெளியே போவாங்க. அதை பார்த்து ராகவன் என்னாச்சு வீரா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வீரா வந்துட்டு, என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது மாமா, எதுவுமே பழைய மாதிரி இல்லை, பழைய மாதிரி மாற்றவும் முடியாது அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வீரா கோமா வீட்டுக்கு வருவாங்க. மாறன் வந்து, என்ன போன வேகத்துலேயே திரும்பி வந்துட்டு அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியாடா, ஏன்டா என்னோட நிம்மதியை நீ கெடுக்கிற, என்னால் இங்கே தான் இருக்க முடியல, ஆட்டோ ஓட்ட முடியல அப்படின்னு பார்த்தா கடையில் போனாலும் நிம்மதியாக வேலை செய்ய முடியவே இல்லை, பார்க்குறவங்க எல்லாம் மாறனோட பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மாறனும், அதானடி உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வீரா வந்துட்டு, இங்கே பாரு, உன்னால என்னோட நிம்மதியே இல்லாமல் போயிட்டுருக்கு, என்னை ஒழுங்காக நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு கோவமாக பேசிட்டு உள்ளே போவாங்க. அவங்க அம்மா, என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு வந்து கேட்பாங்க. முறைச்சிட்டு அவங்க பட்டுன்னு ரூம்குள்ளே போவாங்க. அவங்க வந்து பிருந்தா கிட்ட, என்னடி இவ இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. தெரியலேன்னு பிருந்தாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ளே போனால் அங்கே வள்ளி இருப்பாங்க. சுற்றி இருக்க எல்லாருமே என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா அப்படின்னு வந்து கோவமாக கேட்பாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் அப்படின்வாங்க. உடனே வீரா, என்ன உங்கள் மருமகன் மாறனை பற்றி பேச வந்திருக்கீங்களா, அவள் எதனா சொல்லி கொடுத்தானா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட வள்ளி, மாறன் சொல்லி கொடுத்து எதுவுமே நான் இங்கே பேசுறதுக்காக வரலை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகணும். உன்னோட அக்கா நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது, அவள் அந்த ராஜேஷோட அம்மா கூட சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்வாங்க. அதை கேட்ட வீரா வந்துட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், என்ன மாறனோட சேர்ந்து வாழ சொன்னீங்க, அது முடியாமல் போனதுனால இப்போ எங்கள் அக்கா பற்றி நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்களா, ஏன்னா நானே வந்து வாழ மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவள் எதுக்காக அந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களா, என் அக்காவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கண்மணி அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்வாங்க. அதை கேட்ட வள்ளி, நான் சொல்கிறத கேளு வீரா, நான் வந்து என் கண்ணாலேயே பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணுவாங்க. அதை கேட்டு வீரா வந்து அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு, பாத்தியா, நான் சும்மா எதுவுமே சொல்லவே இல்லை, மாறன் சொல்லி கொடுத்தும் எதுவுமே சொல்லவும் இல்லை, மாறனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, மாறன் இந்த அளவுக்கு மோசமாலாம் நடந்துக்கிறவனும் கிடையாது, உன்னோட அக்கா அந்த ராஜேஷோட அம்மா கூட சேர்ந்து எங்கள் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக பார்த்துட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க, அவள் ஏதோ மாறன் மேலே கோவமாக இருக்கான்னு தான் பார்த்தேன், ஆனால் குடும்பத்தில் இருக்க எல்லார் மேலேயும் கோவமாக இருக்கிறா, அதுவும் இந்த குடும்பத்தை அழிக்கிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கா, என்னால் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கவே முடியல, இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியவே இல்லை வீரா, இது எல்லாத்தையும் உன்னால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் அப்படின்வாங்க. அதை கேட்டு வீரா வந்துட்டு, என்ன சொல்கிறீங்கம்மா, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீ அந்த வீட்டு மருமகளாக நீ வரணுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே வீரா, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, என்னால் அந்த வீட்டுக்கு மருமகளால் வர முடியாது அப்படின்வாங்க. அப்போனா பரவாயில்ல வீரா, இந்த குடும்பம் என் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு நாசமாக போகிறத நான் பார்க்கணும், அவ்வளோதான், வேற என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு, ஏன்னா உன்னோட அக்கா எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தரை விடாமல் அழிக்க போகிறேன்னு வந்து சபதம் எடுத்திருக்கா, நான் இந்த கல்யாணம் நடக்கும்போது இந்த பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னு எதுக்காக சொன்னேன்னு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் பின்னாடி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொன்னேன், ஆனால் இந்த விஷயம் இப்போ நடந்துடுச்சு, என் மருமகன்கள்லாம் என் கண்ணு முன்னாடியே அழிய போகிறது என்னால் பார்த்துட்டு வேறு என்ன பண்ண முடியும் சொல்லு, சும்மா தான் இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட வீரா வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டே இருக்கும்போது அப்போ வள்ளி வந்துட்டு, இந்த ஃபோனை நீயே வச்சுக்கோ, இந்த விஷயத்தை நான் வீட்டில் இருக்க யார்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா எனக்கு ராகவனோட வாழ்க்கை முக்கியம், ராகவனுக்கோ என்னோட அண்ணனுக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்மணியை வந்து அவங்க அனுப்பி விட்டுருவாங்க, அதனால தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், எனக்கு கண்மணி வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம், நான் வந்து உன்னை மட்டுமே பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன்னு மட்டும் நீ நினைக்காத வீரா, ஏன்னா நீ மாறனோட வாழ்க்கையை சரி பண்ண, குடிச்சிட்டு இருந்தவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க, ஆனால் கண்மணி அந்த மாதிரி கிடையாது, அவள் எப்படிலாம் நடந்துப்பான்றத நீ வந்து இப்போ நான் புரிஞ்சுக்கோ, இந்த ஃபோனை நீ வச்சுக்கோ, இந்த வீடியோவை நீ டெலீட் பண்ணிவிடு, அதுக்கப்புறமா நீ கிளம்பி வீட்டுக்கு வா, அப்படி உன்னால் முடியலைனாலும் நீ இந்த வீடியோ டெலீட் பண்ணிவிடு, நான் யாருக்கிட்டேயும் எதையுமே சொல்ல போகிறது இல்லை, நீ சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவாக எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வருவாங்க. வீராவோட அம்மா, என்ன முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கோவப்பட்டாளா அவ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வர சொன்னேன் எப்பவும் போல தான், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது வீரா வந்துடுவா, நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டு அவங்க அம்மாவும், நான் என்னத்தங்க சொல்கிறது, அவகிட்ட நம்ம எடுத்து சொல்லி புரியவா வைக்க முடியும், அவள் வாழ்க்கையை அவள் தான் வாழணும், நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா, அது அப்புறம் அவள் வாழாமல் வேறு என்ன ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா, அதனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட வள்ளி, எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, கண்டிப்பாக வீரா சீக்கிரமாக
சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா எடுத்து வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. மாறன் வந்து, "என்னாச்சு அத்தை? ஏன் உன்னோட முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்ன ரொம்பவே திட்டிட்டாளா அவ? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ கேட்கவே இல்லையே" அப்படின்னுவாங்க. அத கேட்ட வள்ளி வந்து, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. எப்பவும் போல தான் பேசினா. ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு. நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. அவ வரட்டும்" அப்படின்னுவாங்க. அத கேட்ட மாறன், "நான் அவளுக்காக தான் இங்க இருக்கேன். நான் எப்படி வருவேன்?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வள்ளி, "இல்லடா, அண்ணன் வந்து உன்ன மறந்துற போறாரு. அப்புறமா வீட்டுக்குள்ள சேர்க்காம போயிட்டா" அப்படின்னுவாங்க. அத கேட்ட உடனே மாறன், "என்ன உங்க அண்ணன்கிட்ட திட்டு வாங்கறதுக்காக என்ன கூப்பிடுறியா? வெயிட் பண்ணு. கூடவே நான் ஒரு ஆளையும் கூட்டிட்டு வரேன். வீராவும் நானும் சேர்ந்து தான் வருவோம்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட வள்ளியும் வந்து சிரிச்சுக்கிட்டு, "எல்லாமே கைய மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால சரி பண்ண முடியுமான்னு தெரியல" அப்படின்னுவாங்க. "என்ன அத்தை பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு" வந்து கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீயும் வீராவும் கண்டிப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவீங்க. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. மாறன் இதெல்லாம் பார்த்துட்டு, "என்னமோ அத்தையோட முகம் சரியே இல்லை. ஏதோ பிரச்சனை. அது என்னன்றத என்கிட்ட மறைக்குது" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்க வீரா பார்த்தீங்கன்னா, வள்ளி குடுத்துட்டு போன வீடியோவ திரும்ப பார்த்துட்டு, ஏற்கனவே கண்மணி நடந்தது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு, "உன்கிட்ட இருந்து ராமச்சந்திரன் குடும்பத்த காப்பாத்துறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமே. வள்ளி அம்மா சொன்ன மாதிரி உன்ன திருத்தி ஒரு நல்ல மருமகளா மாத்தி காட்டுறேன். அதுக்கு நான் அங்க இருக்கணும். நான் உன் தங்கச்சியா வந்தா சரிப்பட்டு வராது. நான் அந்த வீட்டு மருமகளா வரணும். ஒரு பொறுப்போட வரணும். இதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி மாறன் தான். அவனோட நான் சேர்ந்து ஜென்மத்துக்கு வாழ போறது கிடையாது. அது சரியோ தப்போ அவன் என் கழுத்துல கட்டின தாலி எதுக்காகவாச்சும் யூஸ் ஆகட்டும். அது மட்டும் இல்ல கண்மணி, உன்ன திருத்தறதுக்காக நான் அங்க கிளம்பி வரேன். அந்த குடும்பத்துக்காக மட்டும் கிடையாது. உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். உனக்காகவும் தான் நான் வந்துட்டுருக்கேன். உன்னோட வாழ்க்கைய சரி பண்றதுக்காகவும் நான் அங்க கிளம்பி வரதான் போக்குறேன். அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி நீ சந்தோஷமா வாழணும்."